தர்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். உங்கள் பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். ஆலய தரிசனமும் அதனுடைய தற்பாரியங்களும் அப்படின்னு அதனுடைய பயன்கள் என்ன? கோயிலுக்கு போகணுன்னா எல்லாம் கிடச்சிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லை, சிலவங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு தான் இந்த மாதிரி வந்தோம், பெரிய லெவலுக்கு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சிலவங்க ஐயா நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் உயிர் தப்பிச்சேம்பாங்க. இந்த மாதிரி பலரும் பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நாட்டில். இப்போ இதெல்லாம் உண்மைங்களா? அதை பற்றி தான் இப்போ ஒரு சின்ன ஒரு அலசலாமா? அந்த காலத்தில் கோவில் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போ அதை விட சிறப்பாக இருக்குது. ஏன்னா இந்த கலிகாலத்தில் பாவங்கள் ரொம்ப அதிகமாகுது இல்லையா? பாவ செயல்கள் எல்லாம் அதிகமாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எத்த தின்னா பித்த தெரியும் அலைகிறோம். எந்த கோயிலுக்கு போனால் நம்ம செஞ்ச தப்பை சரி பண்ண முடியும், ஆண்டவன் நம்மளை மன்னிப்பாரா, இல்லை ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுவோம், நான் நல்லா இருக்கேன், தினமாக இருக்கேன், செல்வாக்கோடு இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், குடும்பத்தோடு இருக்கேன், குழந்தை குட்டியோடு இருக்கேன், எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நன்றி சொல்ல போவோம். அப்படி தான் அலைஞ்சிட்ருக்கு மக்கள் நாட்டில். ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லைங்களா? நெருப்பு இல்லாமல் போகாதும்பாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு காரணம். ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த பூமியில் பிறந்துட்டான்னா அவனுக்கு என்ன இருக்குது? பயபக்தி. பயம் ப்ளஸ் பக்தி. இப்போ நம்ம குழந்தையாக இருக்கும்போது சாப்பாடு ஊட்டும்போது அந்த காலத்தில், இப்போல்லாம் செல்ஃபோன் காமிச்சு ஊட்டுறாங்க, அது வேறு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையை காமிப்பாங்க. அது வேறு, இந்த மரத்தில் பாரு, அந்த புறா நிற்கிது பாரு, காக்கா நிற்கிது பாரு, இப்படிலாம் ஒவ்வொரு வாயாக நம்மளை சாப்பிட வச்சுருவாங்க. கடைசியாக நம்ம வயிறு ஃபுல்லானா என்ன பண்ணுவோம்? கடைசி ஒரு வாய் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவோம். உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க? ஐயோ சாமி கண்ணை குத்திரும், இந்தா சாப்பிட்ரு அப்படின்னு பயமுறுத்துவாங்க. சாமி கண்ணை குத்துமோ அப்படின்னு பயந்து சாப்பிட்ருவோமா? அதுதான் அந்த ஒரு இடம்தான் பக்தி. அம்மா நமக்கு பயபக்தியை கொண்டு வராங்க. ஸோ பயம் ப்ளஸ் பக்தி என்னது? பயபக்தி. பக்தின்னு யாருமே சொல்லலை, பயபக்தின்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ பயபக்தியோடு தான் நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போமே. இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு வந்து இந்த 7.5 சனின்னு ஆரம்பிச்சிருக்குங்க, 7.5 சனி வந்தால் போட்டு படுத்துங்கிறாங்க, ரொம்பவும் சிரமப்படுத்துங்கிறாங்க, உடல்நிலை பாதிக்குங்கிறாங்க, வியாபாரங்கள்லாம் செய்வராதுங்கிறாங்க. இதெல்லாம் உண்மைங்களா? அதுக்கு என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? நம்ம பெரியவர்கள், இல்லை ஜோதிடர்கள், இல்லை ஆன்மீகவாதிகள், இல்லை என்ன போன்ற கொஞ்சம் ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? அனுபவப்பட்டவர்கள், என்ன போன்ற அனுபவப்பட்டவர்கள். ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள் நான் என்ன சொல்ல வரல, அனுபவப்பட்டவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஆமாம்ப்பா, நீயோ இந்த ராசியா, இதுக்கு 7 சனிப்பா ஆரம்பிச்சிருக்குது, அப்போ நீ ஒன்று பண்ணு, நீ ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போங்க, மெயினாக சனி பகவான் போய் பாருங்கள். இந்த சனியுடைய இடமான சனீஸ்வரனுடைய இடம் எந்த ஒரு திருநள்ளாருக்கு போய் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் சிவனை தரிசனம் பண்ணுங்கள், சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவான் தரிசனம் பண்ணுவாங்க. இது மாதிரி அக்னீஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது, இதுக்கிட்ட, அது என்ன மாயவரம் பக்கம், அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்க. அதாவது பொதுவாக சனியோடைய ஆதிக்கம் நிறைந்த சில கோயில்கள் நம்ம சொல்லுவோம், இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் அந்த சனிக்கிழமை சனி ஹோரையில் பண்ணிங்கன்னா அவங்களுடைய அதோடைய பாதிப்பு கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதெல்லாம் எல்லோரும் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. சிலவங்க கேட்க மாட்டாங்க. கேட்காத பற்றி கவலையே கிடையாது, ரொம்ப சந்தோஷம். கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு வழிநடத்தணும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்களை சில ஆட்களுக்கு நம்ம ப்ராப்பராக சொன்னோம்னா அது என்னாகும்? அவங்களுக்கு ஒரு பயபக்தியை உண்டு பண்ணும். அந்த பயபக்தி போய் என்ன பண்ணுவோம்? நேராக அந்த கோயிலுக்கு போய் நிற்கும். அந்த ஆன்மா போய் நிற்கும்போது என்னாகும்? தன்மை தவறுகளை உணரக்கூடிய ஒரு உணர்வுகள் வரும். குற்ற உணர்வு, தான் செஞ்ச சில தப்புக்களை, தான் செஞ்ச சில பாவங்களை எண்ணி வருந்துவாங்க. எங்கே போய்? அந்தந்த கோயில், அந்த காலத்தில் தான் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. எதுக்காக? உன்னுடைய மனபாரத்தை போய் இறக்குங்கய்யா,
நீ போய் அன்னதானம் பண்ண வேண்டாம், நீ போய் உண்டியில் காசு போட வேண்டாம், என்ன அர்ச்சகர் கையில் தட்டில் தாம்பாளத்தில் காசெல்லாம் போட வேண்டாம், உன் மனபாரத்தை போய் சாமிகிட்ட சொல்லிட்டு வான்னு பெரிய பெரிய கோயிலை கட்டி அது இப்போ அவர் பயமுறுத்தத்துக்கு வேண்டி பெரிய பெரிய சிலைகளை வச்சு காவல் தெய்வம் ஒன்று வச்சுருப்பாங்க, கையில் பெரிய பெரிய கத்தி கடாயை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பயத்தை கொடுக்கும். ஸோ அந்த பயம் என்ன செய்யும், நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். பயம் இருந்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். பயம் இல்லைன்னா என்ன ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. சில விஷயங்கள் நாம் பயந்தால்தான் பயம் தெளியும். இருட்டை பார்த்து பயப்படுவனுக்கு என்ன பண்ணுவாங்க, இருட்டுக்குள்ளே தள்ளி வச்சு கதவு சாத்திடுவாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே பார்த்து அழுது புரண்டு சத்தம் போட்டு உயின்னு கத்தி ஒன்றுமே இல்லையே இவ்வளோதானா இருட்டுங்கிறது, அந்த பயம் தெளிய வேண்டும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ்ஸு. ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னா அந்த பாம்பு கடிக்கு மருந்து என்ன, விஷம்தான். அதே விஷம் திருப்பி உடம்பை கொடுக்கும்போது அந்த விஷம் முறிந்து விடுகிறது. அதே போல் பக்தியை செய்ய செய்ய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம், அதாவது அந்த தீவினை, பேட் கர்மா அப்படின்னு என்ன, நம்முடைய பாவக்கணக்கு மைனஸ் ஆகும், அழிக்கப்படும். எப்போ பயம் தெளிஞ்சால் மட்டும்தான். பயம் தெளியாது அவ்வளோ சீக்கிரம். சொல்லுவாங்க, அப்பா இன்றைக்கி உனக்கு சந்திராஷ்டமோ ஜாக்கிரதை. ஐயோ நாளைக்கு சந்திராஷ்டமோம்ல, அடடா அப்போ நம்ம இந்த முக்கியமான இடத்துக்கு போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வரும். அப்போ எங்கே போக சொல்லும் மனசு, வீட்லேயே உட்காந்து சாமி கும்பிட சொல்லும், இல்லை வீட்லேயே உட்காந்து என்ன பண்ண சொல்லும், ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு உட்காந்து அவங்க இறை நாமத்தை சொல்ல வைக்கும். இல்லை ஒன்றும் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் உட்கார வைக்கும். இல்லை யாருமே சண்டை போடாமல் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்க வைக்குமா இல்லையா? என்னது சந்திராசிரமம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது. நல்லதுக்கு இருக்கோ இல்லையோ, கெடுதலுக்கு உடனே அந்த சக்தி வேலை செய்யும். அதுதான் அந்த வார்த்தையோடைய ஒரு தாக்கம், வைப்ரேஷன். ஸோ அப்போது அந்த கோபுரங்கள் இருக்கக்கூடிய சில கோபுரம்னா கோபுரத்துக்கு மேலே கும்பம் இருக்கும், அதான் முக்கியம். அதான் பார்த்துக்குங்க. கும்பம் இல்லாத கோவிலை நீ கும்பிடாதம்பாங்க அந்த காலத்தில். கும்பம் இல்லைன்னா அது உயிரே இல்லைன்னு அர்த்தம். கோபுரத்துக்கு உச்சியில் ஒரு கும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் தான் அது ஏரியல் மாதிரி வேலை செஞ்சு அந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த உயிராற்றலை உள்ளே கொண்டு வந்து அந்த சிலை மீது பாய்ச்சி அந்த சிலையிலிருந்து நமது கண் வழியாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ட கசாயத்துக்கு போகும். போச்சுன்னா என்ன செய்யும், நம்ம உடம்புல அந்த ஆராசம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒளியில் இருக்கக்கூடிய ஒளிக்கட்டையில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவிட்டிஸ் அந்த லேசர் பீம், அதாவது காஸ்மிக் எனர்ஜி மூலியமாக அது சுட்டெரிக்கப்படும். அப்போ வைப்ரேஷன் என்னாகும், இந்த வைப்ரேஷனில் நம்ம மென்மையாக மாறுவோம். இப்போ மென்மையாக மாறும்பொழுது என்ன நடக்கும், எல்லாமே நடக்கும். உப்பு தண்ணியில் நீங்கள் குளிக்கிறதுக்கும் நல்ல சுத்தமான ஆர்வ வாட்டரில் குளிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? இப்போ சோப்பை கரைக்கிறீங்க, ஆர்வ வாட்டரில் கரைச்சி பாருங்கள், உடனே கரையும், கப்பு கப்புன்னு வரும். சப்பை தண்ணிலையா உப்பு தண்ணியை கரைச்சி பாருங்கள், சோப்பு கரையுமா? கை தான் வலிக்கும். இப்படித்தாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெய்யில் இருக்கக்கூடிய பொய்னா என்ன, தீயவை, கெட்ட கர்மாக்கள். குட் பிளட் பேட் பிளட் இருக்கா, அதே மாதிரி குட் கர்மா பேட் கர்மா இருக்குது. இப்போ அந்த பேட் கர்மாவை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்துலேருந்து கோபுரங்களை கட்டி வச்சு அந்த கோயிலை கட்டி வச்சு சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு பயமுறுத்திருக்காங்க. ஏன்னா அப்படி இருந்தால் சரி வராது. ஏன்னா அந்த ஊரில் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்கும் நல்லது இருக்கும், கெடுதல் இருக்கும். ஸோ அந்த கெடுதல் இருக்கவங்க எங்கே அவன் மட்டும்தான் அங்கே போகணுன்னு அவசியம் வேணாம், எல்லோரும் போவான். இப்போ ரோட்டில் நடந்து போகிறீங்க, நீங்கள் உயிர் வதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ரோட்டில் எத்தனையோ எருமை மிதிச்சுட்டு போகிறீங்க, எத்தனையோ பூச்சி புழுக்களை மிதிச்சுட்டு போகிறீங்க, அதுவும் உயிர் வதை தானே. அந்த பாவகர்மா எதில் வரும், உன்னை அறியாமல் நீங்கள் செஞ்சக்கூடிய பாவங்களை கழிக்கிறதுக்கு தான் கோவிலில் போய் உட்காந்து என்ன பண்ணணும், நான் செய்த செயல்களில் கெடுதலான செயல்களை நினைத்து நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் எனக்கு தெரிந்தவரை நான் கெடுதல் செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உறுதி கொடுங்க. மன்னிப்புங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, சும்மா அப்படியே பார்ஷாலிட்டியாக சும்மா ஒரு நாம்கவாஸ், அதாவது ஒரு பேருக்கு கேட்குறது இல்லை, உறுதி அளிக்க வேண்டும். அப்போ அவர் பார்ப்பார், பரவாயில்லையே வர்றான், வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணுறான் மனசுக்குள்ளே,
எதுக்கு ஃபீல் பண்ணுறான்? அதுவும் பயந்து போய் தான், ஐயோ பாவம் அதிகமாச்சுன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமே, ஏதாவது ஹெல்த் வைஸ் சரியில்லாமல் போயிடுவோமே, இல்லை பணம் வராமல் போயிடுமே, வியாபாரம் நஷ்டமாயிருமே, வீட்டில் புண்டு பிள்ளைங்க நம்ம விட்டு போயிடுமே, இதெல்லாம் ஒரு பயமாக வந்துடும். ஸோ அப்போ அந்த பயம் நீங்கள் வேண்டும் என்ன பண்ணணும்? முதல்ல போய் நம்மளாம் என்ன பண்ணுவோம், எந்த ஒரு கோயிலாலும் சரி, கோபுரத்தில் கும்பம் இருக்கிற கோயில் கும்பிடுங்கய்யா, கும்பம் இல்லாத கோயிலுக்கு கும்பிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏதோ ஒரு கோயில், அந்த கோயிலில் போய் உறுதியாக நின்றுக்கிட்டு என்னுடைய பாவங்களை நினைத்து வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபர்கிவ்னஸ். உன்னுடைய எண்ணங்களை நீ வருத்தி கொள்ள வேண்டும். எப்படி வருத்தி கொள்ள வேண்டும்? தாழ்மையான முறையில் போக வேண்டும், தாழ்ந்து கொடுத்து போக வேண்டும். அதுக்கு நீ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நினைக்க வேண்டாம். உன்னுடைய செயல்களை நினச்சி நீ வருந்த போக போகிற, அவ்வளோதான். அதுக்கு தட் இஸ் நாட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது உன்னுடைய செயல்களை நினைத்து நீ வருந்தும் பொழுது உனது மன அழுத்தம் என்னாகும்? ஃப்ரீயாகிடும். உள்ளுக்குள்ளே கேஸ் ப்ரொடக்ஷன் கம்மியாகிடும். கேஸ் உள்ளே ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த கேஸில் நல்ல கேஸ் இருக்குது, கெட்ட கேஸ் இருக்குது. கெட்ட கேஸ் ஒரு அம்சம் அமுத்துச்சுன்னா என்னாகும்? உன்னுடைய பம்ப் பண்ணுற ஹார்ட்டு டபக் ஸ்டாப். ஹார்ட் அட்டாக் எப்படி வருது? பம்பிங்னால தானே வருது. பம்பிங் எங்கேருந்து வருது? ஏர் சர்க்குலேஷன் எங்கேயோ ப்ரெஷர் கொடுக்குதில்ல, அந்த ப்ரெஷர் செய்யலாம் என்ன ஆகும்? லோ பிபி, ஹை பிபி. அதே தான் கணக்கு. உள்ள சுழற்சி ஆகிக்கொண்டிருக்கும் ரத்தம், உள்ளே சுழற்சி ஆகிக்கொண்டிருக்கும் காற்று, உள்ளே சுழற்சி ஆகிக்கொண்டிருக்கும் மஜ்ஜை, கொழுப்பு அனைத்துமே யாருக்கு சொந்தம்? இறைவனுக்கு தான் சொந்தம், நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம வாடகை வீட்டை குடியிருக்கிற மாதிரி தான் இதெல்லாம் வாடகைக்கு இருக்கிறோம். வாடகைக்கு உட்காந்துருக்குறோம். வாடகை விட்டு சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா ஹவுஸ் ஓனர் பரவாயில்ல, நல்லா வச்சுருக்க, குடியிருக்க, நல்லா வீட்டை பத்திரப்படுத்து, நல்லா இருன்னு வாழ்த்துவான். இல்லை உடனே காலி பண்ணுமா? இந்த உடனே காலி பண்ணுங்க சொல்கிறான். உயிர் உன்னை விட்டு போகிறது, சும்மா உயிர் உன்னை விட்டு போகாது. நீ உன்னை பார்த்துக்கிட்டேன்னா உடலை விட்டு உன் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. ஏன் இப்போவும் இல்லையா? 150 120 வயசுலலாம் அழகு இல்லை? ஏன் போக மாட்டேங்குது? உயிருக்கு பிரியம் இல்லை உன்னை விட்டு போகிறதுக்கு. அந்தளவுக்கு நீ நல்லா வச்சுருக்கிற உடம்ப, மனசு நல்லா வச்சுருக்கிற. யாருக்கு நீ துரோகம் பண்ணல, யாருக்கும் நல்லது செய்யலை, யாருக்கும் கெடுதலும் செய்யலை, நியூட்ரலாக இருக்குது, அதே போதும். ஸோ அப்போ அந்த கோயிலுக்கு போய் இத்தனை விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. கோயிலில் போகணுன்னு அப்படியே எல்லாமே கல்லாட்டம் தான் நிற்பாங்க. நீயும் கல்லாட்ட போய் நின்றுட்டு அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு இங்கே சாமி அங்கே ஆரத்தி காமிப்பான். அப்போ நீ இங்கே வேடிக்கை பார்க்கக்கூடாது. யாரை? உனக்கு முன்னாடி நிற்கிறவங்க பார்க்கக்கூடாது. எதுக்கு வந்தையோ அதை பார்த்து கண்ணை திறந்து சாமி கும்பிட்டு உன் பிரச்சனையை சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நன்றி சொல்லிட்டு வந்துடுங்க. அதுக்கு தான் ஏன் அந்த கோயிலுக்கு போகிற சொல்கிறது. தற்பாரியம்னு அப்போ அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இதுதான். என்ன கிடைக்கும்? என்ன நீ கொண்டு வந்தாய்? ஒன்றும் இல்லை. போகும்போது ஒன்றும் இல்லை. இடைப்பட்ட காலங்களில் தேவையானது தேவையான தாகம் எடுத்தால் தண்ணியை குடி, சும்மா தண்ணியை குடிக்காத. பசி எடுத்தால் சோறு தின்னு, சும்மா சோறு திங்காத. மேல் திணி திங்காத, ஆசைப்பட்டியா கொஞ்சம் தின்னு. இவ்வளோதான். கோயிலுக்கும் உனக்கு தேவைப்படும் போது உன் மனசு சொல்லும். அப்போ டெய்லி ரெகுலராக நான் காலைல சக்கரை பொங்கல் போடுவாங்க, இன்றைக்கி வெண்பொங்கல் போடுவாங்க, இன்றைக்கி சுண்டல் தருவாங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு போய் திங்காத. அது கோயிலுக்கு போகிறதுக்கு அர்த்தம் கிடையாது. கோயிலுக்கு எதுக்கு போகிற? மன்னிப்பு கேட்குறதுக்கும் நன்றி சொல்கிறதுக்கும் மனக்குறையை கொட்டுறதுக்கும் தான் போகிறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு அதை செயலாற்றுங்க. கண்டிப்பாக எல்லோரும் மேலே வந்துடலாம், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கலாம். சரிங்களா? சந்தோஷம். நற்பவி.